காரணம் என்ன? அவர் பயங்கரத்தில் விழுவார்ன்றது மட்டும்தான் காரணமாக இருந்தால் பாவத்தை விட்டதற்கான நன்மை என்ன செய்ய அவருக்கு உண்டுது. ஆனால் அவர் பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸும் காரணம், உலக பயங்கரமும் காரணம் அப்படி என்று சொன்னால் நன்மை என்ன இரட்டிப்பாக உண்டு. இஹ்லாஸை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்றால் மறுமையில் நிழல் உண்டுன்றது அந்த செய்தியுடைய சுருக்கம். இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளத்தை நிர்ணயிக்கிறதுல இதுவும் இருக்கணும். உலக பயங்கரம் என்கின்ற ஒரு பகுதியும் கட்டாயம் என்ன செய்யணும் இருந்தாகணும். இது இந்த பகுதியை நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நான் என்ன செய்வேன், நன்மைகளை செய்வேன். இந்த மாதிரி இருந்தால் தான் நான் தீமைகளை என்ன செய்வேன், தடுத்துக்கொள்வேன் என்றிருந்தால் அதற்கான பெரியர்களையும் அவர் என்ன செய்யணும், தடைகளையும் எச்சரிக்கைகளையும் அவர் ஏற்படு. இதனால தான் ரசூலாங்க 7 வயசுல தொலை பழக்குங்க, 10 வயசுல தொலாட்டி என்ன செய்ய அடிங்க. நாங்கள் தொலை போகிறோம், எதுக்காண்டி தொலை போகிறோம்? இப்போ அடிக்கி பயந்து என்ன செய்ய போகிறான், தொலை போகிறான். அது கொடுக்கத்தான் வேணும். அது இருந்தால் தான் அந்த மனோ இச்சை என்ன செய்யும், சரியாகும். அதே போல் விபச்சாரம் செஞ்சால் இன்னென்ன தண்டனைலாம் இருக்குது, அதை கேட்டு திருந்தாதவன் இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு 100 கசையடி திருமணம் முடிச்சிருந்தா கல்லால் அடிச்சு என்ன செய்யணும், கொல்லணும் என்ற சட்டம் இஸ்லாம் கொண்டு வந்தது காரணம் தண்டனைகளும் முக்கியம், தக்குவாவும் என்ன அந்த பகுதியில் இடம்பெறும். எனவே ஒரு மனிதன் தன் மனோ இச்சையுடைய பகுதிகளை சரியான முறையில் நிர்வகிச்சுக்கொள்ளணும், இது இருக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் இஸ்மு பாவம் என்றால் மஹா கஃபி சத்ரிக் வ கரிஹத ஐயத்தலி அலைஹின் நாஸ். பாவம் என்றால் நீ அதாவது உன் உள்ளம் உறுத்தணும், பாவம் செய்கிற வேண்டும். இது எதோடு சம்பந்தப்பட்டது? மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ளம் உறுத்துற என்ற எதோடு சம்பந்தப்பட்டது? மஹா கஃபி சத்ரிக் என்ற உன் உள்ளம் உறுத்துது. உன்னுடைய இயற்கையான மார்க்க உணர்வோ அல்லது அறிவான மார்க்க உணர்வோ உன்னை அதை உணர்த்தணும். ரெண்டாவது வ கரிஹத ஐயத்தலி அலைஹின் நாஸ், மக்கள் பார்ப்பதை நீ வெறுக்க வேண்டும். இல்லை தனிச்சு மக்கள் பார்ப்பதை மட்டும் வெறுத்தா பாவம் அல்ல, உன்னை உள்ளம் உறுத்தினா மட்டும் பாவம் அல்ல. ரெண்டும் சேர்ந்தா தான் என்ன பாவம், இரண்டும் சேர்ந்தால் தான் பாவம். மக்கள் பார்க்கறத வெறுக்கிற சில விஷயங்கள் இருக்கு, ஹலாலான விஷயங்கள். அதே போல உள்ளம் உறுத்துற சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் மக்கள் பார்க்கறதுல நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெறுக்க மாட்டோம். இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் அது பாவம். எனவே மக்கள் பார்ப்பதை வெறுத்தல் என்பது ஒரு சமூக ரீதியான ஒரு மனோ இச்சைக்கான ஒரு தடை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது பிரதானமான காரணமாக ஒரு மனோ இச்சைக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். அடுத்த 2 பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அது சூழல் சார்ந்த காரணங்கள், மற்ற 2 காரணங்கள். அது எனக்கு இதில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இடம் தராது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த அடுத்த பகுதி, அதாவது கட்டாயமான ஒரு பகுதி, கட்டாயம் இதில் இணைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அது என்ன அப்படி என்று சொன்னால், இன்னும் 2 காரணம் இருக்கு, அதை மனதில் வச்சுக்கோங்க. என்ன, ஒரு மனிதனுக்கு இது இந்த ஒரு ரீசனும், 2வது மன தூண்டுதலின்மையும், 2வது சூழல். இது போன்ற 2 காரணங்கள் இருக்கலாம். இந்த 2 காரணங்கள் விஷயத்திலும் இஸ்லாம் என்ன வழிகாட்டி, நாங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த தவறுகளை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே நேரம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல் குர்ஆனிலே, ஒரு அதாவது அஃபரைத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா. அல்லாஹு தாலா சொல்லி காட்டு, வ அதல்லஹுல்லாஹு அலா இல்மி. அஃபரைத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா. தனது மனோ இச்சைப்படி செயல்படுறது வேறு, தனது மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறான். ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா. சலஃப்களுடைய நிறைய பேர், அலி இப்னு அபி தாலிப், அதே போல அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்ற நிறைய பேர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா. இந்த உலகத்திலே வணங்கப்பட்ட இணை வைக்கப்படுகின்ற கடவுள்களிலே மோசமானது மனோ இச்சை தான். கடவுள்கள் லிஸ்டில் ஆக மோசமான கடவுள் அது இந்த மனோ இச்சை என்ற கடவுள் தான் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு மனிதன் மன தூண்டுதலால் தவறு செஞ்சுட்டு திருந்துறது வேறு. ஆனால் அஃபரைத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையையே கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? வ அதல்லஹுல்லாஹு அலா இல்மின். அறிவிருந்தும் அல்லாஹ் அவரை வழி தவறு செய்து விட்டான். அறிவோடு வழி தவறு செஞ்சுக்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்போ அன்புள்ள சகோதரர்களை, இது என்ன தெரியுமா, மனோ இச்சையை கடவுளாக எடுக்கிறேன்டா, பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்றதில்ல, பாவம் செய்கிறது தான், என்னை எவனும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியும், நான் செஞ்சுதான் ஆகுவேன் அப்படி என்ற நிலை கொத்தம் வாராண்டா. அது என்ன தெரியுமா, மனோ இச்சையை வெங்க வச்சுட்டான், கடவுளாக எடுத்துக்கொண்டான். கடவுளாக எடுத்துக்கொண்டால் இது சிறிய இணை வைப்பு, ஷிர்க் அஸ்கர் என்ற இடத்துல என்ன செய்கிறாங்க இஸ்லாமிய அறிஞர்களை சொல்கிறார். இவன் மற்றவர்களை விட ஒரு பாதகமான இடத்துல இருக்கிறான். வட்டி எடுக்கிறேன்னு அவனுக்கு சொல்லப்படுது, எடுக்காத பிழைன்னு சொல்லப்படுது, இது ஒழுக்கக்கேடுன்னு சொல்லப்படுது, இந்த மாதிரி களவு வேலைகளை செய்யாதன்னு சொல்லப்படுது. சொல்லப்பட்டாலும் அவன் உள்ளத்தில் இது நான் தொடர்ந்து செய்வேன், நான் செஞ்சுதான் ஆகுவேன் என்ற ஒரு முடிவிருந்தால், அட அர்த்தம் அவன் மனோ இச்சைக்கு இடைக்கட
அகப்படுகிறான் அர்த்தம் அல்ல. மனோ இச்சை தான் அவனது கடவுள் என்று அர்த்தம். மனோ இச்சை தான் கடவுள் என்று அர்த்தம். அப்போ அந்த சலஃபுகள் சொன்ன அந்த வார்த்தை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இணை வைப்பில் என்ன செய்கிறான் இருக்கிறான். ஏன் அது சொன்னா நான் செய்வேன் லெவலில் அவன் இருக்கிறான். ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா. இந்த உலகத்திலேயே வணங்கப்படக்கூடிய கடவுள்களில் மோசமான நிலை இதற்கு உண்டு அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா, அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்ற நேரத்தில் சூரா ஆராஃப் 175 தொடக்கம் 177 வரைக்கும் வத்லு அலைஹிம் நப அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்சலஹ மின்ஹா, நாம் எமது அத்தாட்சிகளையும் அறிவையும் அல் குர்ஆன் வசனங்களையும் கொடுத்து அதிலிருந்து நழுவி சென்ற மனிதனுடைய செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை செலக்ட் பண்ணி அவருக்கு அறிவை கொடுத்து மார்க்க விளக்கத்தை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து எல்லாம் கொடுக்குறான். ஃபன்சலஹ மின்ஹா, தோளில் இருந்து சதை தனியாக வெளியாகிற மாதிரி அதில் இருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, தனியாகிட்டார். இன்சிலாஹ் அப்படியே என்ன அதை விட்டு நழுவி போகிறார். அப்போ அல்லாஹ் தஆலா மார்க்க அறிவை கொடுத்து உலக அத்தாட்சிகளெல்லாம் அவர் கையில் கொடுத்து எல்லா புர்ஹான்களையும் கொடுத்த பின்னாலும் அந்த இதிலிருந்து அவர் என்ன செய்கிறார், பொசிஷனை தானே விலக்கி கொள்கிறார். எதன் காரணமாக விலக்கி கொள்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅத்பஅஹு ஷைத்தானு ஃபகான மினல் காவின். ஷைத்தான் என்ன செஞ்சான்டா, தன்னையே அவன் ஃபாலோ பண்ணுமாறு ஆக்கிட்டான். தன்னையே அந்த மார்க் அறிவு கொடுக்கப்பட்ட மார்க் அத்தாட்சி கொடுக்கப்பட்டவன் தன்னையே ஃபாலோ பண்ற லெவலுக்கு ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான், ஆக்கிவிட்டான். வழிதவறியவர்களில் ஒருவராக அவர் ஆகிவிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் வலவ் ஷி'னா லரஃபஅனாஹு பிஹா, நாங்கள் நாடி இருந்தால் அந்த அருளை கொண்டு அந்த அத்தாட்சிகளை கொண்டு அந்த அல் குர்ஆன் வசனங்களை கொண்டு அவரை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருப்போம், உயர்த்தி இருப்போம், புகழ மேலோங்க செய்திருப்போம், அந்தஸ்துள்ளவராக நாம் என்ன செய்திருப்போம், ஆக்கி இருப்போம். வலக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த், ஆனால் அவர் உலக முகத்தில் உலகத்தை தேடிக்கின்றார். அஹ்லத இலல் அர்த், ஹுலூத் இலல் அர்த், பூமியின் பக்கம் தன்னை கல்பை என்ன செஞ்சிட்டாரு, திருப்பிட்டார். இது நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க. மனோ இச்சையில் அகப்பட்டு ஒரு தவறு ரெண்டு தவறு செய்யறதில்ல. உள்ளத்தில் அவரோட ஆசையெல்லாம் என்ன, என்னத்துக்கு இந்த மார்க்கம், என்னத்துக்கு இது போல பெரிய கஷ்டத்தோட நம்ம ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கணும், அப்படியெல்லாம் விட்டு போட்டு நம்ம ஃப்ரீயாக நின்றுட்டோம்டா. அதில் ஒரு இடையில ஒரு ஈமானிய ஆசையும் இருக்குது. கடைசியில் தௌபா செஞ்சிட்டோம்டா, ஃபிரௌன் தௌபா செஞ்ச மாதிரி விளங்கிட்டா. கடைசியில் தௌபா செஞ்சிட்டோம்டா, அது வரைக்கும் கையை விட்டு போகிறது, கையை விட்டு கடைசி வரைக்கும் போகிறது. கடைசியில் ஒரு தௌபா செஞ்சிட்டோம்டா போதுமானது என்று சொல்லி. என்ன காரணம், உலக மோகம். பக்கத்தில் உள்ளவன் முன்னேறதை பார்க்கறது, முன்னூற்றுக்குள்ள முன்னேற பார்க்கறது, பொருட்களை அது மாதிரி நானும் இருக்கணும். அது மாதிரி என்ன நிம்மதியாக உலகத்தில் வீட்டில் சாப்பிட இல்லாத, நிம்மதியாக போகலாம், நிம்மதியாக வர இல்லாது, ஏன் மற்றவனை போல நம்மளும் வாழணும் என்கின்ற ஆசை. ஏற்கனவே சில வேளை அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்திருப்பார், அந்த நிலைக்கு திருப்பி வரணும் என்ற ஒரு வேட்கையாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இது அவர்களை உலக மோகத்தின் பக்கம் இழுத்து சென்று அல்லாஹ் கொடுத்த அருளிலிருந்து இன்சிலாஹ் விலகிறார். அல்லாஹு தாலா சொல்கிறான், நான் விரும்பி இருந்தால் உயர்ந்த இடத்தை அவருக்கு கொடுத்திருப்பேன் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபமஸலுஹு, அவருடைய உதாரணம் கமஸலில் கல்ப், நாயின் உதாரணம். இப்படி வாழ்கிறவங்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா, நாய். அந்த நாயுடைய உதாரணம் அல்ல, நாயை உதாரணம் சொல்லுகின்ற முக்கியமான இடங்கள் இதுவும் உண்டு. நாயின் உதாரணம். அந்த நாயை பொறுத்த வரைக்கும் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் வ இன் தத்ருகுஹு யல்ஹஸ். நாய் வாயை மூடி போனதை எங்கேயா கண்டிக்கிறீங்களா? நாய் என்றைக்கும் வாய் மூடி போவாது. அது நாக்கை தொங்க விட்டு போட்டு அந்த என்னது தண்டை இந்த எச்சில வடிச்சிக்கிட்டு தான் நாய் என்ன செய்யும், எப்பயும் போகும். விரட்டி நீங்கள் உலகத்தில் உண்மையில் விரட்டக்குள்ள தான் மனுஷன் என்ன செய்யணும், இழைக்கணும். இழைச்சி நாக்கை தொங்க போட்டு போகணும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தாலா சொல்ல, நீ விரட்டினாலும் அப்படி தான் ஓடும், அது நீ சும்மா ஓடு அப்பயும் அப்படி தான் என்ன செய்யும், அது இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா. இதுதான் அவனுடைய உதாரணம். அதாவது இவனுக்கு எவ்வளவுதான் மார்க்க அறிவை கொடுத்து மார்க்க விளக்கங்களை கொடுத்து அத்தாட்சிகளை கொட்டினாலும் இவன் வாய் மூட போறது இல்லை. அதையெல்லாம் தடுத்து கண்டாலும் இவன் வாய் மூட போறது இல்லை. இந்த நாயுடைய உதாரணம் தான் இவரது உதாரணம். எனவே அல்லாஹு தாலா தான் கொடுத்த அருள், தான் கொடுத்த அத்தாட்சி எல்லாத்தையும் இவரது உலகமோகமும் அந்த மனோ இச்சை ஆசையின் காரணமாக நாயுடைய இடத்துக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யறான், உதாரணம் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதாவது மசலன், இந்த உதாரணங்கள் மிக கெட்ட உதாரணம் இந்த மனிதருக்கு. இந்த மனிதருக்கு இது ஒரு கெடுதிய அல்லாஹு தாலா, அதாவது மிக தாழ்ந்த ஒரு உதாரணத்தை அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்லி காட்டுவதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த மனோ இச்சை என்கின்ற பகுதிக்கு ஒரு பெரிய ஒரு ஆழமிக்க ஒரு தாக்கம் இருப்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் கொண்டு வந்த செய்திகள்
நிறைய உண்டு. ஆனால் இது நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு செய்தியாக என்ன செய்யுங்க, இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து மிக பிரதானமாக, அதாவது இதெல்லாம் சொல்லப்பட்டவையெல்லாம் செய்திகள். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை நம்ம காணணும் அப்படி என்கின்ற மாதிரி சிந்திப்போம் என்று சொன்னால், மனோ இச்சையுடைய அந்த வீரியத்தை சரியான முறையில் உணரணும் என்றால், நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் 3 பட்டியல். 1 நாம் செய்யாத பாவங்கள், நாங்கள் செய்யாத பாவங்கள். 2 நாம் செய்கின்றவைகள் பாவங்கள் அல்ல, ஆனால் மனோ ஆசைகளால் இஸ்லாம் அனுமதித்தவைகள், இஸ்லாம் அனுமதித்தவைகள் ஆனால் மனோ ஆசைகள். 3வது இஸ்லாம் தடுத்து நாம் செய்கின்ற தவறுகள். இந்த 3லையும் செய்யாத பாவங்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்குது. இவைகளை செய்யாமல் இருப்பதற்கு 3ல் ஒரு காரணம் தான் என்ன செய்யலாம், இருக்கலாம். உலக பயங்கரம், அல்லது மறுமை பற்றி அறிவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கரம், அல்லது சூழல், அல்லது மனத்தூண்டல். இப்போ ஏன் இதுக்கு மனத்தூண்டல் இல்லை, அங்கே ஏன் ஒரு மனத்தூண்டல் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது? ஏன் இதனுடைய சூழல் எனக்கு பாதிக்கல, அந்த சூழல் எனக்கு என்ன செய்யுது, பாதிக்குது என்ற கேள்விகள் எழுப்புகிற நேரத்திலேயே மிக முக்கியமான சில விஷயங்கள் என்ன செஞ்சிடும், எங்களுக்கு வந்துடும். ஹதீஸ்களில் நிறைய அதற்கான அந்த அகத்தூண்டுதல் என்ற பகுதியில் தீர்வுகள் இருக்குது. நம்மளை எவ்வளோ படிக்கிறோம். அந்த கொலை செய்த மனிதரை நீ ஊரை விட்டு போன ஒரு அறிஞர் சொன்னார் தானே, அவர் கொலையை பார்க்கல, நீ கொலை செய்யாதேன்னு சொல்லலை. நீ ஊரை விட்டு போனாலே கொலை என்ன செய்யாது, நடக்காது. நீ ஊரை விட்டு போனாலே கொலை நடக்க. சிலர் ஹராமான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காரணம் பக்கத்து கடை, அந்த கடையை மாற்றினாலே இந்த ஆளுக்கு ஹராமான பிஸ்னஸ் வராது. அந்த ஆளை பார்த்தா இவர் என்ன செய்யறது, அவன் முன்னேறும் நானும் முன்னேறன்ற லெவலில் நடப்பு. அதாவது இது மிக முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. சூழல், அகத்தூண்டல், நான் சொன்ன 3வது காரணங்கள். இந்த பகுதிக்கு நிறைய செய்திகள், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் உண்டு. நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆன் வசனம் உபதேசங்கள் எல்லாம் கேட்ட பின்னால், குறிப்பாக அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் மனோ இச்சையில் எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறாங்கன்றதை புரிந்த பின்னால் நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு துவா, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா, யா அல்லாஹ் எங்களது உள்ளங்களை வழி தவற செய்து விடாது, நெறி பிறல செய்து விடாது. ஏன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக், யாரது உள்ளத்திலே இந்த ஸைக் இருக்கிறதோ, அந்த வழி தவறுதல் இருக்கிறதோ, அவர் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், எடுத்துக்கொண்டு போய் அந்த சைத்தான் அவரை வழி தவறு செய்து விடுவான்றதை சொல்லி காட்டுறான். இப்போ நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய துவா, நிறைய பேர் இப்போ மறந்து விட்ட துவாவும் தான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னால் எங்களை வழி தவற செய்து விடாது. எங்களை நேர்வழி காட்டிய பின்னால் எங்களை வழி தவற செய்து விடாது. நேர்வழி காட்டிய பின்னால் வழி தவறினால் அவருடைய உதாரணம் என்ன, நாயுடைய உதாரணம் என்று தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இந்த துஆவை வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப், யா அல்லாஹ் உன் பக்கம் இருந்து எனக்கு அருளை தருவாயாக, நீ நேர்வழி, அதாவது இந்த ஈகை செய்கின்றவன், கொடை செய்கின்றவன் என்ற அந்த துஆவை அடிக்கடி ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்ட செய்திகளை புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய உணர்வையும் அறிவையும் அல்லாஹு தஆலா எமக்கு தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.